டேய் ஆண்டவன் அந்த மறுபடியும் பெரிய ஆகணும்னா மறுபடியும் அந்த வேலை செஞ்சாலும் செய்யண்டா. மறுபடியும் கூட எடுத்துக்கலாம். இன்னொரு 6 மாதம் உபயோகிச்சு மறுபடியும் 10 தான் கேட்பாங்க. இது செஞ்சு அப்படின்னா அது வந்து ஆண்டவன் இதே போனதுக்கு போதும். சம்பாதிக்க ஒன்றும் இல்லை. சரி அவன் ரெடி பண்ணுறதும் காசு ரெடி பண்ணல, அவன் சீட் பண்ணால் ஏற்கனவே 2 லட்சம் போட்டு வச்சா நல்லா எடுத்துட்டான். அவனுக்கு தெரியாதே எடுத்துட்டான். மறுபடியும் நான் 6 லட்சம் சீட்டு வீட்டுக்கு தெரியாது போட்டுருக்கலாம் பாருங்க. மறுபடியும் ஒரு 9 மாதம் இருக்குது. நான் போட்டு எடுத்து தான் அவன் சீட் வச்சுட்டு இவன் 3 வாரம் நல்லா பண்ணிருந்தான். 1 லட்சம் தெரியாத எடுத்து இன்னும் 1 லட்சம் வச்சு யாரும் தெரியாத அவன் சீட் பண்ணணும். 1 லட்சம் பெருகுது. அதனால மாதம் எடுத்து இப்போ சாமான் சட்டம் வாங்கி கொடுக்கலாம். அவன் வந்து மாதம் வந்து சீட்டு கட்டிட்டு இருக்கிற 10 மாதம் வந்து 2 லட்சத்துக்கு முடிஞ்சிடும். 1039 ரூபா. 1039 ரூபா. வேலையை நேரத்தை உங்களுக்கு சொல்றேன். எதில் அடிதான் உங்களுக்கு வேலை செஞ்சே சரியில்லை அப்படின்னு சாதிச்சிட வேண்டியதுதான். அப்போ அப்போ சொல்லலாம் நான் அடிக்கலாம்னு சொல்ல பண்ணிக்கலாம். வாடகை பகுதி கிடைக்கிறது இருக்குது. அதை அடிக்கலாம் யாரையும் பண்ண முடியும். சொல்ல பாரலாம் அப்படின்னு நம்ம சமாளிக்க முடியும். விட்டு கொடுத்து வாங்க அப்போ மனசில் ஓ 7 ரூபா கட்ட கொடுக்குறேன். அதனால தான் பேரப்பா நடிக்கிறான் மாற்றி அவனை மனசில் ஓடணும் ஓடாதீங்களா? ஓடணும் ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுனா